உனக்கு யாருமே இல்லைப்பா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா, உன்னை திட்டுனா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு பெரிய புத்தி வருகிறது. ஆனாலும் என் தகப்பனின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு வசனம்னு ஒன்று போட்டால் இந்த 3 வசனத்தையும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இன்றைக்கி கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆனாலும் சொல்லுங்கள் சார். நான் ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் உண்மையாக நடக்கிறவங்க, நீதிமானாக நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவங்க, கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி ஒன்றும் இல்லாமல் போனதையும் என் கண்ணு பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்குது. நீதிமானா நடக்கிறவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவருடைய அற்பம், அவருடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூரணமா இருக்கு. நம்பர் 2, இரண்டாவதாக என் மேல பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் பண்ணினாங்க. வில் வீரர் என்னை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாங்க. அவன் ரொம்ப மனசை மடிவாக்குனாங்க. எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வந்துச்சு. இத்தனை வந்தோம் ஆனாலும் அவனுடைய வில் அப்படின்னா என்ன அழிக்கிறதற்கு ஆண்டவர் முழுமையா என்ன அழிக்கிறதற்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. என்ன கர்த்தர் உறுதியா நிக்க வைப்பாரு. அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை தோற்கடிப்பதற்காக அல்ல, அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை மெருகேற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நம்பர் 3, ஆனாலும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் என் தேவனா, என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிற தேவன், என் தலை இப்போ வாசிங்க பார்க்கலாம் அந்த சங்கீதத்தினுடைய. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். சொல்லுவோம், ஆனாலும் கர்த்தாவே. அதெல்லாம் தனரதர 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். அப்படியே எழுமி நிற்கலாமா? யாக்கோபே நீ வேர் ஒன்றுவாய், நீ பூத்து குலுங்கிருவாய், நீ காய்த்து கனிதருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆனாலும் 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 என் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.